ஒரு நாள் ஒரு காகம் ஒரு பாலாடை கட்டி துண்டை கண்டுபிடித்து அதை சாப்பிடுவதற்காக ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்தது. அதை பார்த்த ஒரு நரி அந்த உணவை தானும் சாப்பிட விரும்பியது. நரி காக்கையை புகழ்ந்து பேசத் தொடங்கியது. என்ன அழகான காக்கா! உன் இறக்கைகள் எவ்வளவு கவர்ச்சிகரமாக இருக்கின்றன. உன் குரல் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தயவு செய்து எனக்காக ஒரு பாடல் பாடுங்கள் என்றது. காகம் நரியின் முகஸ்துதியில் மயங்கி பாடத் தொடங்கியது. அது வாயை திறந்தவுடன் பாலாடை கட்டி கீழே விழுந்தது. நரி அதை விரைவாக எடுத்து சாப்பிட்டுவிட்டு ஓடியது. காகம் தன் முட்டாள்தனத்திற்காக வருந்தியது. இந்த கதையின் நீதி என்னவென்றால், முகஸ்துதி செய்பவர்களின் புகழ்ச்சியை நம்பக்கூடாது. நரி காக்கையை மயக்க வார்த்தைகள் பயன்படுத்தியது, ஆனால் அதன் உண்மையான நோக்கம் உணவை திருடுவதுதான். இதேபோல் வாழ்க்கையில் சிலர் நம்மை புகழ்ந்து நம்மிடம் இருந்து ஏதாவது பெற முயற்சிக்கலாம். எனவே எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.